இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. முன்பு வங்கதேசத்தில் ஆட்சியில் இருந்த ஜனநாயக அரசு இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து வந்தது. இதை கெடுப்பதற்காக அமெரிக்க டீப் ஸ்டேட் உதவியுடன் சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்றியவர்தான் முகமது யூனஸ். இவர் பதவியேற்றதிலிருந்தே இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் பெண்கள் கூட்டுப்பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்பு முகமது யூனஸுக்கு ஆதரவு அளித்து வந்த அமெரிக்க அரசே தற்போது அங்கு நடந்து வரும் அக்கிரமங்களை சுட்டிக்காட்ட தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் இயங்கி வருகிறது USCIRF அமைப்பு. இது பிற நாடுகளில் வசிக்கும் மைனாரிட்டிகளின் நிலைமை குறித்து அவ்வப்போது செய்திகள் வெளியிடும். வங்கதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படுவது குறித்து இத்தனை ஆண்டு காலம் மௌனம் காத்த இந்த அமைப்பு திடீரென்று பொங்கியுள்ளது. வங்கதேச சட்ட சாசன திருத்தம் மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள கமிஷனில் இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். அங்கே இந்துக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தட்டி கேட்டவர் மீதும் பெரும்பான்மை மத உணர்வை புண்படுத்தியதாக பொய் வழக்குகள் பதியப்படுகின்றன என்று பெரிய ரிப்போர்ட்டையே வெளியிட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸின் முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. ஆனால் அதுவல்ல விஷயம். ரிப்போர்ட் வெளியிட்ட USCIRF அமைப்பு ஒன்றும் உத்தம அமைப்பு கிடையாது. உலகம் முழுவதும் அபிராகாமிய மதங்களை பயன்படுத்தி கலவரத்தை தூண்டுவதே இந்த அமைப்பின் வேலை. அப்படிப்பட்ட ஒரு கரடி அமைப்பு திடீரென்று முகமது யூனஸ் முகத்தில் துப்பி இருக்கிறது என்றால் டீப் ஸ்டேட்டில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். USCIRF-இன் நோக்கம் இந்துக்களை பாதுகாப்பது அல்ல, மாறாக முகமது யூனஸை மாற்ற வேண்டும் என்பதுதான். எனவே விரைவில் வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடிக்கலாம் என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.